நீங்கள் லேண்டு வாங்கணும், ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வேணாம், பின்னாடி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற சேஃபஸ்ட் மைண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு ப்ரொமோட்டட்லாம் வாங்கலாம். ஏன்னா அவங்க இதுக்காகவே லேண்டை தேடி அலைஞ்சி லீகல் செக் பண்ணி ப்ரைஸ் வெரிஃபை பண்ணி இது ஒருத்தர் வைக்க போகிறது கிடையாது, ஒரு ப்ரூஃப் ஆஃப் மெம்பரை வைக்க போகிறாங்க. அந்த ப்ரொமோட்டர் எத்தனை வருஷமாக கன்வீனியண்ட்டாக அந்த இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட் ஐடியா ஒன்று. இன்னொன்று வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு மீடியேட்டரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லீகலை வாங்கி செக் பண்ணி அந்த லீகலுக்கு போய் அலையணும், லேண்டு பார்க்க போகணும், அலையணும், அதுக்கப்புறம் லீகல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், லீகல் கரெக்டாக இல்லைனா அடுத்தடுத்த லேண்டு பார்க்கணும், ப்ரைஸ் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பல குழப்பங்கள் இண்டிவிஜுவலாக போய் பார்க்குறப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்ம இடம் பார்க்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, முடிக்கிறப்போ ஒரு ரேட்டு வருங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. லீகல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த லீகல் மாதிரியான விஷயங்கள் சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒருத்தர் வைக்க போகிறதில்ல, நிறைய வைக்க போகிறாங்க. ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரொமோட்டரை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அவங்க மார்ஜின் வச்சு தான் விற்பாங்க. அந்த மார்ஜின் நமக்கு சூட்டபுளான்னு பார்த்துக்கணும். ஆனால் சேஃபஸ்ட் வே நம்ம போடுற காசுக்கு கேரண்டியாக இருக்கும் ப்ரொமோட்டர் சைடு வாங்குறது. இது சேஃபஸ்ட் வே. தேங்க்யூ.